ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் மொத்தமாக ஒரு 3 கார் பார்க்ஸ், ஒரு லிஃப்ட் அண்ட் ஸ்டேர் கோர், அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஆஃபீஸ் ரூம் செட்டப் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் சிங்கிள் BHK, செகண்ட் ஃப்ளோரில் வந்து இன்னொரு 2 BHK. ஸ்டேர் கேஸுக்கு நடுவில் இந்த கோர்ட்யார்ட் ஸ்பேஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோரில் இந்த மெயினான ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா டபுள் ஹைட். வணக்கம், என் பேர் திலீப். நான் ஒரு ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர், கார்பரேஷன் அண்ட் சிஎம்டி லைசன்ஸ் சர்வேராக இருக்கேன். ஸோ இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஒரு 30x60 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் ஹாஃப் ஸ்டில்ட் +2 ஒரு வீடு வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டிசைன் வாக்த்ரூ தான் பார்க்க போகிறோம். இந்த வீட்டில் ஒரு ஆஃபீஸ் ரூமு, 3 பெட்ரூமு, ஓப்பன் டெரஸு, கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் சீலிங் வந்து ஓப்பன், இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், ஹலோ, வெல்கம், வணக்கம் டு Hireandbuild சேனல். நம்ம இந்த வாரம் பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு டிசைன் வாக் த்ரூ வீடியோ தான். ஸோ இந்த ரெசிடென்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 30x60, அதாவது 1800 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் சைட் ஏரியாவில் பிளான் பண்ணியிருக்கோம். ஈஸ்ட் ஃபேஸிங் பிளாட், ஒரு 30 feet வைட் ரோடு கொடுத்து பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ரெசிடென்ஸுமே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வாஸ்து ஆஸ்பெக்ட்ஸ் யூஸ் பண்ணி நாங்கள் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் பில்டப் ஏரியா வந்து இந்த ரெசிடென்ஸுக்கு வந்து பிளான் ஆகிடும். அண்ட் மோரோவர் இந்த ரெசிடென்ஸோட கன்ஸ்ட்ரக்ஷன் டைப் வந்து G+2 அண்ட் டெரஸில் ஒரு ஹெட்ரூம் வந்து நம்மளுக்கு வந்து பிளான் ஆகிருக்கும். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் மொத்தமாக ஒரு 3 கார் பார்க்ஸ், ஒரு லிஃப்ட் அண்ட் ஸ்டேர் கோர், அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஆஃபீஸ் ரூம் செட்டப் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் வந்து ரெசிடென்ஸ் வந்து உங்களுக்கு பிளான் ஆகிருக்கும். ஸோ duplex டைப் தான். அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் சிங்கிள் BHK, செகண்ட் ஃப்ளோரில் வந்து இன்னொரு 2 BHK. ஸோ டோட்டல் 3 BHK duplex ரெசிடென்ஸ் மாதிரி நாங்கள் இதை வந்து பிளான் பண்ணியிருக்கோம். வாங்க ஒன்று ஒன்றா ஃப்ளோர் பிளானில் பார்ப்போம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் பேசிக்கலாக ஈஸ்ட் ஃபேஸிங் பிளாட்னால நம்ம ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வந்து ஒரு மெயின் கேட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அண்ட் மோரோவர் இந்த கேட் மூலிமா ஒரு 3 கார் பார்க்ஸ் வந்து நம்ம பிளான் பண்ணி ரீச் பண்ணிக்கலாம். அண்ட் சென்டர் கோர், அதாவது ஸ்டேர் கேஸ் அண்ட் லிஃப்ட் வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நார்த் வெஸ்ட் ஜோன் பிளான் பண்ணியிருக்கோம். ஆஸ் பர் வாஸ்து தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ லிஃப்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 5 பேசஞ்சர்ஸ் கேரி பண்ணக்கூடிய ஒரு லிஃப்ட் சைஸ் தான் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த லிஃப்ட்டுக்கு முன்னாடி இருக்க எம்டி வேக்கன்ட் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட் லாபி. ஸோ அந்த லிஃப்ட் லாபியிலேருந்து வெளில வந்தோம்னா நம்மளுக்கு அந்த ஸ்டேர் கேஸ் ஏரியா கிடைக்கும். அண்ட் இந்த ஸ்டேர் கேஸ்லேருந்து இப்படி வெளியில் வந்தோம்னா நம்மளுக்கு ஒரு ஆஃபீஸ் ரூம் செட்டப் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ்டீரியர் ஆக்சஸ் மாதிரி இதை பிளான் பண்ணியிருக்கோம். ஆஃபீஸ் ரூம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 to 13 ஸ்கொயர் ஃபீட், அதாவது டோட்டலாக ஒரு 130 to 140 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் ஸ்பேஸ் வந்து இந்த ஆஃபீஸ் ரூமில் பிளான் ஆகிருக்கு. ஸோ அதுக்குமே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இந்த ரெசிடென்ஸ் யூஸ்வலாகவே நாங்கள் பிளான் பண்ணுற மாதிரி, ஸோ ஃப்ரண்டேஜில் வந்து 5 feet செட் பேக், ரியரில் 5 feet செட் பேக், சவுத் சைடில் ஒரு 3 feet அண்ட் நார்த் சைடில் வந்து ஒரு 5 feet செட் பேக் சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ லைட்டிங் அண்ட் வென்டிலேட்டட் ஸ்பேஸாகவே தான் இந்த ரெசிடென்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கும். ரிமைனிங் ஸ்பேசஸ், அதாவது மிசலேனியஸ் பிளாக்ஸ், ஸோ பயோசெப்டிக் டேங்க், அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த சவுத் வெஸ்ட் கார்னரில் வந்து ஓவர் ஹெட் டேங்க் மேலே, ஸோ நார்த் ஈஸ்ட்டில் வந்து நம்ம போர் ஹோல் ப்ளஸ் வந்து சம்ப் எல்லாமே வந்து நம்ம இந்த கார் பார்க்கிங்லேயும் ரிமைனிங் செட் பேக்ஸ்லுமே நாங்கள் பிளான் பண்ணிப்போம். அண்ட் கிரவுண்ட் ஃப்ளோரோட டோட்டல் பில்டப் ஸ்பேஸ் வந்து ஒரு 372 ஸ்கொயர் ஃபீட் வரும். அதாவது ஸ்டேர் கேஸ், லிஃப்ட், ஆஃபீஸ் ரூம் மட்டும் ஒரு 372 ஸ்கொயர் ஃபீட் வரும். ரிமைனிங் கார் பார்க்கிங் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 728 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் கார் பார்க்கிங் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ ஸ்டேர் கேஸ் கோர் மூலிமா நம்ம ஒரு 20 steps ரீச் பண்ணி 10 feet கிளியர் ஹைட் சீலிங்கோடு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நார்த் ஃபேஸிங் ஃபர்ஸ்ட் ஃப்ளோராக இருக்க போகுது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மோரோவர் லிவிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 21 into 11 feet. ஸோ டோட்டல் ஒரு 220 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லிவிங் ஸ்பேஸ் வந்து நம்ம இந்த ரெசிடென்ஸில் அகாமடேட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு சிங்கிள் BHK வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அண்ட் சவுத் வெஸ்ட்டில் தான் வந்து அந்த மாஸ்டர் பெட்ரூமே நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் பெட்ரூம்ஸ்லுமே பார்த்திங்கன்னா வந்து ஹெட் போர்டுக்காக வந்து சென்டர் ஸ்பேஸை விட்டுட்டு 2 எய்தர் சைட்ஸில் வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து கம்ப்ளீட் லைட்டட் ஃபில்ட் பெட்ரூமாக இருக்கும். ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் வந்து இந்த வால்ஸில் எல்லாமே நாங்கள் வந்து டிவிஷன்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டிவிஷன்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து ஒரு சின்ன ஸ்டடி டேபிள், அண்ட் மோரோவர் அதில் ரைட் சைடில் வந்து ஒரு வாக்இன் வார்ட்ரோப் வந்து அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அந்த வாக்இன் வார்ட்ரோப் மூலிமா நம்ம வந்து அட்டாச்டு பாத்ரூம் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 28 to 30 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் வந்து பாத்ரூம் ஸ்பேஸ் கிடச்சிரும். அண்ட் இந்த பாத்ரூம்லேயுமே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரை அண்ட் வெட் ஏரியா செப்பரேஷனோட இந்த பாத்ரூமை பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டாக 10 feet ஹைட்டுக்கு வந்து லேவிஷாக நாங்கள் வந்து இந்த டைல்ஸ் டேடோவிங் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த பாத்ரூமில் வந்து நம்மளுக்கு ஒரு வாஷ் பேசின், ஒரு வெஸ்டர்ன் கிளாசெட், அதுக்கப்புறம் ஒரு ஷவர் கியூபிக்கல் வந்து பிளான் ஆகிருக்கு.
அண்ட் அது இல்லாமல் இந்த ஃப்ளோரில் நம்மளுக்கு ஒரு பவுடர் டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு 4x3 அதாவது ஒரு 12 to 15 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் ஸ்பேஸ் வந்து இந்த பவுடர் டாய்லெட் பிளான் ஆகிருக்கு. ஸோ லிவிங்லேருந்து நம்ம அப்படியே சவுத் ஈஸ்ட் ஜோனுக்கு வந்தோம்னா நம்ம வாஸ்துபடி ஒரு கிச்சன் வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கிச்சன் வித் யூட்டிலிட்டி அட்டாச்டு காம்போ தான் இது. கிச்சன் மட்டுமே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 21x12 அதாவது ஒரு 210 to 220 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் ஸ்பேஸ் கிச்சன் மட்டுமே பிளான் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் டைனிங் ஒரு 10 to 12 ஸோ 120 ஸ்கொயர் ஃபீட் ப்ளஸ் வந்து ஒரு 210 ஸ்கொயர் ஃபீட். ஸோ டோட்டலாக 350 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் கிச்சன் அண்ட் டைனிங் ஸ்பேஸ் வந்து இந்த ரெசிடென்ஸில் பிளான் பண்ணியிருக்கோம். டைனிங்லேருந்து நம்மளுக்கு பால்கனி ஒன்று விசிபிளாக இருக்கும். ஸோ ரோட் ஹேப்பனிங்ஸ் வந்து நம்ம இங்கேருந்து பார்த்துக்கலாம். அண்ட் பால்கனி வந்துமே பார்த்திங்கன்னா எலிவேஷன் வந்து என்ஹான்ஸ் பண்ணுற ஒரு ஃபீச்சராகவே நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கிளாஸ் ரெயில் வந்து நாங்கள் இந்த பால்கனியில் பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த யூட்டிலிட்டிலையுமே பார்த்திங்கன்னா ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம். அண்ட் இது இல்லாமல் ரைட் சைட்லையுமே நாங்கள் ஒரு விண்டோஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் மோரோவர் இந்த ஸ்டேர் கேஸுக்கு நடுவில் இந்த கோர்ட்யார்ட் ஸ்பேஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 35 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் வந்து இந்த கோர்ட்யார்ட் ஸ்பேஸ் பிளான் ஆகிருக்கு. அதுலேயுமே நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோன் ஃபினிஷ்ட் ரஸ்டிக் டெக்ஸ்சர் யூஸ் பண்ணி தான் இந்த டபுள் ஹைட் கோர்ட்யார்டை வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் 10 ஃபீட் கிளியர் சீலிங் ஹைட்டோட நம்ம நெக்ஸ்ட் ஃப்ளோர் போகிறோம். ஸோ இதுவுமே நம்ம கிளாக் வைஸ் ஸ்டேர் கேஸ் தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஃப்ளோர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன காரிடார் வித் லிவிங் லான்ச் மாதிரி ஒரு ஆக்சஸ் கிடச்சிரும். அண்ட் இந்த ஃபீச்சர் ஆஃப் தி ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோரில் இந்த மெயினான ஃபீச்சர் பார்த்திங்கன்னா டபுள் ஹைட். ஸோ இந்த டபுள் ஹைட் வந்து இந்த கிளாஸ் ரெயிலிங் மூலிமா வந்து விசிபிளாக இருக்கும். ஸோ இந்த கிளாஸ் ரெயிலிங் மூலிமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்க அந்த லிவிங் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ இங்கேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20 ஃபீட் ஹைட்டில் வந்து நம்ம இந்த டபுள் ஹைட்டை வந்து பிளான் பண்ணியிருக்கோம். லிஃப்ட் மூலியமாகவும் இந்த ஃப்ளோரை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஆஸ் யூஷுவல் சவுத் வெஸ்ட் ஆஃப் தி ஸ்பேஸில் வந்து இந்த மாஸ்டர் பெட்ரூம் பிளான் ஆகிருக்கு. கீழே நம்ம என்ன பெட்ரூம் கொடுத்தோமோ அதே வால் அலைன்மெண்ட்டோட தான் மேலேயுமே நாங்கள் இதை பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி சீட்டிங் ஸ்பேஸ், ஸோ கம்ப்யூட்டர் டேபிள், அது இல்லாமல் ஒரு வாக்கின் வார்ட்ரோப் வித் டாய்லெட் அட்டாச்சாக வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸ்பேஷியஸாக வந்திருக்கு இந்த பெட்ரூம். ஆல்மோஸ்ட் ஒரு 120 to 130 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் பெட் ஸ்பேஸ் இல்லாமல் அதர் மிசலேனியஸ் பிளாக்ஸ் அதாவது 8x6 ஒரு வாக்கின் வார்ட்ரோப், 8x5 டாய்லெட்ஸு, ஸோ சீட்டிங் ஸ்பேஸ் எல்லாமே வந்து இந்த ரெசிடென்ஸில் ஸ்பேஷியஸாக பிளான் ஆகிருக்கு. ஸோ பே விண்டோ யூஸ்வலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்டரில் வந்து ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும். பட் நாங்கள் வந்து இந்த பே விண்டோவை வாலில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இன்னரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட்டிங் ஸ்பேஸை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் அது இல்லாமல் ஃப்ரண்ட் சைடில் நம்மளுக்கு இன்னொரு பெட்ரூம் வந்துடும். ஸோ டோட்டலாக 2 BHK, சவுத் வெஸ்ட்டில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அண்ட் சவுத் ஈஸ்ட்டில் வந்து நாங்கள் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அதே சைஸில். ஸோ இந்த பெட்ரூம்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடில் ஒரு பால்கனி கிடச்சிரும். ஒரு வாக்கின் வார்ட்ரோப் அண்ட் ஒரு டாய்லெட் ஸ்பேஸ் வந்து இதில் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக ஸ்பேஷியஸான ஒரு ஃப்ளோர் ஸ்பேஸ் தான் நம்மளுக்கு இந்த ரெசிடென்ஸில் வந்து அரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ பெட்ரூம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அபவ் 150 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் ஸ்பேஸில் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் இனார்மஸ் விண்டோஸ் கொடுத்து நாங்கள் வந்து லைட்டிங்ஸ் வந்து இதில் கிராப் பண்ணியிருக்கோம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா பெட்ரூம்ஸுமே நாங்கள் வந்து சென்டர்ஸ் போர்ஷன் ஆஃப் தி வாலை வந்து ஹெட் போர்ட்ஸ்க்காக விட்டுட்டு எய்தர் சைட்ஸில் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ பிளான் பண்ணி லைட்டிங் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ செகண்ட் ஃப்ளோரோட டோட்டல் ஏரியா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 1100 ஸ்கொயர் ஃபீட் வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோருமே நம்மளுக்கு ஒரு 1100 ஸ்கொயர் ஃபீட் வந்துடும். ரெண்டுமே சிமிலர் அலைன்மெண்ட் ஆஃப் வால்ஸில் தான் கொடுத்துருக்கோம். அண்ட் நம்ம டெரஸில் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு சின்ன ஹெட்ரூம் அண்ட் இந்த ஹெட்ரூம்லேருந்து வெளியில் வந்தோம்னா ஒரு சீட்டர்ஸ் அண்ட் பர்கோலா டைப் வந்து நாங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸ்டீல் பர்கோலாஸ் யூஸ் பண்ணி கீழே சீட்டர்ஸ் யூஸ் பண்ணி நாங்கள் இந்த ரெசிடென்ஸை வந்து மேலே டெரஸில் பியூட்டிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ ஓப்பன் டெரஸ் வந்து பார்த்திங்கன்னா சோலார் பேனல்ஸ் அண்ட் அதர் பிளாக்ஸ், அதாவது நம்ம இந்த டெரஸ் கார்டனிங் இது எல்லாமே வந்து இந்த ஓப்பன் டெரஸில் பிளான் பண்ணிக்கலாம். மெயின் ஃபீச்சர் பார்த்திங்கன்னா இந்த சீட்டர்ஸ் அண்ட் பர்கோலாஸ் தான் ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. ஸோ ஸ்டீல் பர்கோலாஸ் யூஸ் பண்ணி கீழே ஒரு உடன் டெக் ஃபினிஷ் மாதிரி ரெடி பண்ணி மேலே சீட்டர்ஸ்லாம் நாங்கள் வந்து இதில் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ டெரஸோட டோட்டல் ஹெட்ரூமோட ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 191 ஸ்கொயர் ஃபீட் வந்துடும். ஸோ டோட்டலாக இந்த பில்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட் வந்து இந்த ரெசிடென்ஸில் வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ரெசிடென்ஸோட எலிவேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸில் எல்லாமே நாங்கள் வந்து எந்த காம்ப்ரமைஸுமே பண்ணல. ஸோ மெட்டீரியல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பால்கனிக்கு வந்து கிளாஸ் ஹேண்ட் ரெயில், அதுக்கப்புறம் எலிவேஷன் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் ஒரு உடன் டைல் டெக்ஸ்சர்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் வந்து நாங்கள் எக்ஸ்டீரியர் லேமினேட்ஸுமே யூஸ் பண்ணியிருக்கோம். அங்கங்கே வந்து ரூஃப் ஸ்லாப்ஸில் வந்து நாங்கள் ஒரு 1 ஃபீட் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எலிவேஷனுமே லுக் வந்து லேவிஷாக வந்திருக்கு. அண்ட் இந்த ப்ரொஜெக்ஷன்ஸில் எல்லாமே நாங்கள் வந்து சின்ன ஸ்பாட் லைட்ஸ் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நைட் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிடென்ஸ் வந்து பயங்கரமாக லேவிஷாக க்ளோவாக இருக்கும். ஸோ டோட்டலாக இந்த ரெசிடென்ஸ் வந்து நாங்கள் எல்லாமே வாஸ்து ஆஸ்பெக்ட்ஸ் எல்லா கன்சர்ன்ஸ்லையுமே பார்த்து நாங்கள் பிளான் பண்ணி இதை ரெடி பண்ணியிருக்கோம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிடென்ஸ் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ இந்த வீட்டுக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்க பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனு மற்ற இந்த சம்பு, செப்டிக் டேங்க், காம்பவுண்ட் வால் இதெல்லாம் சேர்த்து வந்து ஒரு 55 to 56 lakhs வரைக்கும் பிளான் பண்ணியிருக்கோம்.
அடுத்து இந்த வீடோட இன்டீரியர்ஸ் நீங்கள் பார்த்தீங்களா, இந்த டெக்கார், வால் டெக்கார், இந்த விஷயங்கள்லாம் சேர்த்தோன்னா நம்மளுக்கு ஏறக்குறைய ஒரு 15 lakhs வந்துடும். ஸோ இதுதான் இந்த வீட்டுக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்க பட்ஜெட்டு. தொடர்ந்து எங்கள் சேனலை பாருங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து போடுறோம். நன்றி, வணக்கம்.